நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நமது மைவி3 ஆர்ட்ஸ் உரிமையாளர் திரு சக்தியானந்தன் பெயில் அப்டேட் என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இல்லையா. தற்போது பார்த்தோன்னா ஒரு 3:30 மணி அளவு இருக்கும். அந்த டைமில் கார்த்திக் பிள்ளை, இந்த கேடிவி கார்த்திக் பிள்ளை சார் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாரு. அதாவது பெயில் மனு நம்பர் வந்துடுச்சு, ஃபில்லிங் நம்பர் வந்துடுச்சு, CRL OP 470 சம்திங்னு சொல்லியிருந்தார். நண்பர்களே, அடுத்து பார்த்தோன்னா இது ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் ஒன்று சொன்னார். அதாவது ஜட்ஜி மாற்றிருக்கிறதாக அவர் ரீசன் சொல்கிறாரு. இது அநேகமாக எப்போ இந்த கேஸ் ஹியரிங், அதாவது காஸ்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் ஹியரிங் டேட் வரும்னு சொல்லும்போது அவர் அடுத்த வாரம், அதாவது இந்த கவர்மெண்ட் லீவ்லாம் இருக்கு இல்லையா, திங்கள் சனி ஞாயிறுன்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் புதன் வியாழன் வெள்ளி இந்த லெவலில் அவர் அந்த இயரிங் வர்றது, காஸ்ட் லிஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இயரிங் அப்போ தான் தெரிய வரும் அப்படின்றாரு. கண்டிப்பாக மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயில் மனு அப்டேட் கண்டிப்பாக தள்ளி போகுது. யாரும் பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக தள்ளி போகுதுன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் தள்ளி போவோம். எனவே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். சரிங்களா? ஏன்னா இவர் ஒரே ரீசன் தான் சொல்கிறாரு. அதாவது ஜட்ஜி மாற்றப்பட்டிருக்காங்க, ஒரு ஜட்ஜிலேருந்து இன்னொரு ஜட்ஜிக்கு நமது கேஸ் போகுது, இது ஜாமீன் தான், அதால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அநேகமாக அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த ஹியரிங் டேட்டு எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இதே மாதிரி மைவி3 ஆர்ட்ஸ் அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.